ஸ்ட்ராங் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய டாபிக் வந்து ஹானரரி அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கேம்பிரிட்ஜ் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி வந்து உண்மையிலே வந்து ஜெனுவின் தானா, ஃபேக் தானா, வேலிட் தானா, இல்லையா அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த யூனிவர்சிட்டியில இந்த பல்கலைக்கழகத்துல வந்து ஹானரரி அவார்ட்ஸ், ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் மட்டும் இல்லாம மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி டிகிரி அப்படின்னு வந்து அவார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூட்டோடைய ஓனர், ஆர்கனைசேஷன்ஸ் உடைய ஓனர், என்ஜிஓஸ் உடைய சிஇஓ, எஜுகேஷனல் அகாடமி நடத்துறவங்க வந்து இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் பின்னால போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அமௌண்ட் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இது ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த யூனிவர்சிட்டி பின்னால போவாங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேம்பிரிட்ஜ் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹானரரி அவார்ட்ஸ் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேம்பிரிட்ஜ் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து கூகுள் சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. கேம்பிரிட்ஜ் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி .us. ஸோ இது ஒரு யூஎஸ் டொமைன். ஸோ இது போக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், இது போக நமக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் இப்படின்னலாம் இருக்குது. இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸுக்கும் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணலாம். கேம்பிரிட்ஜ் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி .us. இது ஒரு அமெரிக்கன் டொமைன். ஸோ உங்களுடைய பிஹெச்டி ஜேர்னியை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்க முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா CDU அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. அதாவது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து படிக்கக்கூடிய டைம் டியூரேஷன் வந்து எவ்வளவு, டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, கேலரி ப்ரூஃப்ஸு, இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் பார்க்க முடியல. பிஹெச்டி அப்படிங்கிற செக்ஷனில் வந்து என்ரோல்மெண்ட்க்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ், ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் டாக்டரல் டிகிரி, அதாவது வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ், டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டீட்டெயில்ஸ் வந்து எதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற வந்து தெரியுது. அவார்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து ப்ரொஃபஸர்ஷிப்பு, ஹானரரி டாக்டரேட்டு, பீஸ் அம்பாசிடர், ஃபெல்லோஷிப்பு இப்படின்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அகைன் இதில் வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. வெரிஃபிகேஷன் பேனல் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கோட் அப்படின்னு வந்து இருக்குது, என்டார்ஸ்மெண்ட் கோட் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தா ஸோ இந்த சர்டிஃபிகேட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. இதே மாதிரி நமக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கோடை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க, சப்மிட் அப்படின்னு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால இந்த யூனிவர்சிட்டி வந்து ஜெனுவின் அப்படின்னு வந்து நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெரிஃபிகேஷன் பேனலில் நமக்கு சர்டிஃபிகேட்ஸில் வந்து என்டார்ஸ்மெண்ட் கோட் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது, ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ் கோட் வந்து பார்க்க முடியல. ஸோ இப்படி வந்து நம்மளால சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் வெரிஃபை பண்ண முடியுமே தவிர இந்த யூனிவர்சிட்டியோடைய அக்ரிடேஷன், அஃபிலியேஷன் வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்க்க முடியல. டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. அகைன் இங்கேயும் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி நேம் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும், இல்லை கேன்வா வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டிசைன் பண்ணலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். பட் அது வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு நார்மல் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. ஹெல்ப் சென்டர் ஆர் மேபி கான்டாக்ட் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து இந்த டொமைனுக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்குது. ஒரு அட்ரஸ் வந்து டிலவரில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு ரெலவெண்ட்டான சூட்டபிளான சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வரவே இல்லை. அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர், ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு வந்து பார்க்க முடியல. ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனும் வெரிஃபை பண்ண முடியல. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கூகுள் இமேஜ் சர்ச்சில் வந்து கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஷேர் பண்ணது வந்து தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஜூன் 2024 வந்து இவருக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு மாதிரி 2 சர்டிஃபிகேட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு என்டார்ஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த என்டார்ஸ்மெண்ட் நம்பர் வந்து பார்க்க முடியுது. பட் ரெப்ரசன்டேட்டிவ் கோட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து செக் பண்ண முடியல. இப்போ 2023 பார்க்க முடியுது, February 2024 வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ஸ்ப்ரவுட்ஸில் வந்து, அதாவது sproutsnews.comல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ப்ரெஸ்டீஜ் டு ஷேம், த ஃபால் ஆஃப் ஹானரரி டாக்டரேட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ்
அவார்டிங் போகஸ் பிஹெச்டி டிகிரிஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு கீழே வந்து கேம்பிரிட்ஜ் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கல் வந்து இருக்கு, ஸ்ப்ரவுட்ஸ் எஸ்ஐடிஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்போஸ் ஆன் ஃபேக் டாக்டரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கு. அதுலேயும் நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது ஃபேக் யூனிவர்சிட்டி செக்ஷனில் வந்து நமக்கு வந்து கேம்பிரிட்ஜ் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்மளால் வெரிஃபை பண்ண முடியல, லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனும் பார்க்க முடியல, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிற வந்து இல்லை. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அஃபிலியேஷன் ஆர் மேபி அக்ரிடேஷன் டீட்டெயில்ஸ் எங்கேயுமே வந்து கோத்ரூ பண்ண முடியல. சரி, இந்த வெப்சைட் வந்து டிலவேர் யூஎஸ்ஏல வந்து இருக்காங்க அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டிலவர் யூஎஸ்ஏல வந்து அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்டில் வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துட்டோம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க ப்ராப்பராக வந்து அஃபிலியேஷன் ஆர் மேபி அக்ரிடேஷன் ஆர் ரெக்கக்னிஷன் வந்து நேஷனல் பாடி ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் பாடிக்கிட்ட இருந்து வாங்கலை அப்படிங்கிறது தெரியல. இது தெரியாமல் நம்ம மக்கள் வந்து ஹானரரி அவார்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரும்பாலும் வந்து அகாடமிஸ் ஆர் மேபி என்ஜிஓஸ் நடத்துகிறவங்க வந்து நம்ம பேருக்கு முன்னால் ஒரு டாக்டரேட் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மேபி யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி மினிமம் $10,000 ஆர் $150 இருந்து மேக்ஸிமம் $300 ஆர் அப்ராக்சிமேட்லி 25,000 இன் இந்தியன் ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி அவார்ட் செரிமனிஸ் வந்து பிரைவேட் ஹோட்டல்ஸ்ல வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதையும் சில பேர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த மாதிரி ஃபேக் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஹானரரி அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு போராடாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிற பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி டிகிரி என்னைக்குமே மேலானது தான். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஹானரரி அவார்ட்ஸ் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.